தமிழக அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுகவிலேயே ஒரு பிளவு வரும் அப்படின்னு ஒரு ஹிண்ட்டை கொடுக்குறார். முன்பு இருந்தது. திரு வேலுமணி, திரு தங்கமணி, திரு டாக்டர் விஜயபாஸ்கர், திரு செங்கோட்டையனும் அந்த பட்டியலில் இருந்திருக்கிறார். அதிமுகவுக்குள் ஒரு சாராரிடையே பாரதிய ஜனதாவுடன் உறவு வைத்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை அறுவடை செய்து கட்சியா இருக்கும்போது இந்த மாதிரியான மாற்று கருத்துக்கள் வரது இயல்புதான். ஆனா கட்சியிலேயே பிளவு மாற்று கருத்துக்கள் வருவது இயல்புதான். ஆனால் ஒரு ஆரோக்கியமான விவாதம் முழுமையாக நடத்தப்படுவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அனுமதிக்கவில்லை. அந்த கூட்டத்தில் ஒவ்வொருவரும் எழுந்து பிஜேபியுடன் உறவு தேவையா இல்லையா என்று ஒரு வரியில் சொல்லிவிட்டு உட்கார வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டது. இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை பின்பற்றப்பட்டதாக எனக்கு தெரிந்து ஒரு 40 ஆண்டுகளமாக அதிமுக நண்பர்களோடு மிக நெருக்கமாக பழகுகிறவன் என்ற முறையில் அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை இதுவரை கடைபிடிக்கப்பட்டதே கிடையாது. இப்போது எதனால் இந்த விஷயம் தொடர்ந்து மாறி மாறி வந்து கொண்டிருந்தது? திரு வேலுமணி அவர்களும் திரு செங்கோட்டையன் அவர்களும் ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் திரு வைத்திலிங்கம் அவர்களை சந்தித்து கட்சியினுடைய ஒற்றுமை குறித்து, அவசியம் குறித்து, அல்லது ஓபிஎஸ் அணியில் இருப்பவர்கள் திரும்ப அதிமுகவுக்கு வர வேண்டும் என்பது குறித்து பேச்சுவார்த்தை தவிர மற்றவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக இருக்கிறார். இந்த போக்கை யாராவது உணர்த்தினால் பரவாயில்லை. இப்போதைய நிலவரம் ஆரோக்கியமானதாக இல்லை என்று கருதுவதாக, அதாவது அக்கார்டிங் டு ஹைலி பிளேஸ்டு சோர்சஸ் என்று ஆங்கில தினசரிகளில் குறிப்பிடுவார்கள். அவர்களிலே ஒருவர் எனக்கு சொல்லுகிறார், அஇஅதிமுக இது மறுசிந்தனை செய்ய வேண்டிய நேரம். 8 தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படும் என்று என்னை போன்றவர்கள், களத்திற்கு நேரடியாக சென்று வந்தவர்கள் எதிர்பார்ப்பு. திமுக அதிமுக போட்டி தான் களத்திலேங்கிறத நிரூபிக்கிற மாதிரி ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா, அப்படி வந்தால் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிலையை ஸ்திரப்படுத்திக் கொள்வார். எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை அன்கொஸ்டினபிளாக ஆகிவிடும். ஜூன் 4க்கு பிறகு கூட ஏதாவது ஒரு அரசியல் கலகம் அதிமுகவுக்குள் பிறக்குமானால் நான் அது வெற்றி தோல்வியின் அளவை பொறுத்து என்று நான் கருதுகிறேன். அதிமுக அடைய போகிற தோல்வி நிச்சயமாக தோல்வி, அதனுடைய அளவு எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்து. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அவர். சார் வணக்கம். சார் வணக்கம் தினேஷ், எப்படி இருக்கீங்க சார்? நலம், சொல்லுங்க. 19ஆம் தேதி தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகு தமிழ்நாட்டில் தேர்தல் ஜுரம் குறைஞ்சிருந்தாலும் கூட அரசியல் களம் பரபரப்பாகவே இருக்கு. அதுவும் குறிப்பாக கடந்த 2-3 நாட்களாக மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்க விஷயம், தமிழக அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுகவிலேயே ஒரு பிளவு வரும், செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணின்னு பிளவுகள்லாம் வர காத்திருக்கு அப்படின்னு ஒரு ஹிண்ட்டை கொடுக்குறாரு. அது சும்மா சொல்றதா இல்லை உண்மையாலுமே நிலவரம் அப்படி இருக்கா? இல்லை, அதிமுகவை குறித்த ஒரு விமர்சனமாக அவரால் அது முன்வைக்கப்பட்டாலும் கூட அவருக்கு ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் அதை வைத்திருப்பார் என்று நான் நினைக்கவில்லை. பொதுவாகவே கடந்த 10-15 நாட்களாக வெவ்வேறு செய்தித்தாள் அல்லது வாரப்பத்திரிகைகளில் அதிமுகவில் கசப்புணர்வுகள் அதிகரித்திருக்கின்றன, தேர்தலில் நாம் தவறான முடிவை எடுத்து விட்டோம் என்ற கருத்துக்கள் ஒரு சிலர் மத்தியிலே உருவாகி இருக்கிறது என்கிற செய்திகள் வந்திருக்கின்றன. யாருன்னு ஏதாவது இது காலதாமதமாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்று நான் பார்க்கிறேன். ஊடகத்தினர் மத்தியிலே இது முன்பு இருந்தது. அதாவது நீங்க சொல்லும் போது பேசும்போது எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த தாட் இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த தாட் இருந்தது. பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்க வேண்டும் என்ற கருத்து திரு வேலுமணி, திரு தங்கமணி, திரு டாக்டர் விஜயபாஸ்கர் ஆகியோரிடம் இருந்தது. திரு செங்கோட்டையனும் அந்த பட்டியலில் இருந்திருக்கிறார். திரு சி.வி. சண்முகம், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு கே.பி. முனுசாமி ஆகியோரெல்லாம் பாரதிய ஜனதாவுடன் உறவு கூடாது என்ற கருத்து நிலை உடையவர்களாக இருந்தார்கள். இறுதியில் திரு எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் என்ற முடிவை எடுப்பதற்கு 2 காரணிகள் முக்கியமாக இருந்ததாக நான் அப்போதே உங்களிடம் பேசியிருக்கிறேன். முதல் காரணம், திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியலில் ஒரு முன்னெடுப்போடு ஒரு பார்க்கப்படுகிறார். அவர் முக்கியமான சக்தியாக பார்க்கப்படுகிறார். பாரதிய ஜனதா அவரை ப்ரமோட் செய்கிறது. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இடையிலான உரசல்கள் அதிகரித்த நிலையில் கூட அண்ணாமலை அவர்களை கைவிட்டுவிட்டு ஒரு சமரசத்திற்கு பாஜக தயாராக இல்லை என்பது அதிமுகவுக்கும் உணர்த்தப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை தேர்தல் நெருங்கும் வரை அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான முயற்சிகளை
வெவ்வேறு நபர்கள் மூலம் எடுத்தது. அத்தகைய முயற்சிகளை திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணமே திரு அண்ணாமலை அவர்களை கைவிட பாஜக மேலிடம் தயாராக இல்லை என்பது. ஓகே. இரண்டாவது, அண்ணாமலை அவர்களை அவர்கள் குரூம் செய்கிறார்கள், 2026க்கு தயார்படுத்துகிறார்கள். ஆகவே இப்போதே அந்த உறவை முறித்துக் கொள்ளலாம் என்ற அந்த ஒரு காரணி முக்கியமானது. இரண்டாவது காரணி தான் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருந்து 1-2 கட்சிகள் வருமா, அல்லது சிறுபான்மையினர் வாக்குகள் ஒரு பகுதியாவது நமக்கு கிடைக்குமா என்கிற அவரது எதிர்பார்ப்பு. ஓகே. அதில் அந்த இரண்டாவது பகுதி முழுமையாக அவருடைய எதிர்பார்ப்பு பொய்த்து போனது. ஆக அப்போதே இந்த கருத்து இருந்தது. அதிமுகவுக்குள் ஒரு சாராரிடையே பாரதிய ஜனதாவுடன் உறவு வைத்தால் திராவிட முன்னேற்றக் கழக அரசு மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை அறுவடை பெரிய செய்து, கட்சியா இருக்கும்போது இந்த மாதிரியான மாற்று கருத்துக்கள் வர்றது இயல்புதான். ஆனா கட்சியிலேயே பிளவு, மாற்று கருத்துக்கள் வருவது இயல்புதான். ஆனால் ஒரு ஆரோக்கியமான விவாதம் முழுமையாக நடத்தப்படுவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அனுமதிக்கவில்லை. எஸ்பி வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையனோட கருத்துக்களுடைய விவாதத்துக்கு அவர் அனுமதிக்கலன்னு சொல்றதை ஏத்துக்க முடியல சார். ஏன்னா அவங்கெல்லாம் அவ்வளோ ஒரு அவர்களுடைய கருத்துக்களுக்கு அல்ல, அவர்களுடைய கருத்துக்கள் என்பது தனிப்பட்ட முறையில் அறையில் கூறப்பட்டவை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீட்டில் சந்தித்து தனித்தனியாக பேசும்போது அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள். நான் சொல்வது, மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டது தேர்தலுக்கு முன், கூட்டணி குறித்த முடிவுகள் எடுக்க. இறுதியாக அந்த முடிவு அந்த கூட்டத்தில் தான் எட்டப்பட்டது. அந்த கூட்டத்தில் ஒவ்வொருவரும் எழுந்து பிஜேபியுடன் உறவு தேவையா இல்லையா என்று ஒரு வரியில் சொல்லிவிட்டு உட்கார வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டது. இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை பின்பற்றப்பட்டதாக எனக்கு தெரிந்து ஒரு 40 ஆண்டுகளமாக அதிமுக நண்பர்களோடு மிக நெருக்கமாக பழகுகிறவன் என்ற முறையில் அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை இதுவரை கடைபிடிக்கப்பட்டதே கிடையாது. அதிலே ஒருவர் இந்த உத்தரவு திரும்ப வலியுறுத்தப்படுவதற்கு முன் காரண காரியங்களை எது சாதகம் எது பாதகம் என்று சொல்வதற்கு முற்பட்டிருக்கிறார். முற்பட்ட போது திரு எடப்பாடி பழனிசாமி, முதல் முறை திரு கே.பி. முனுசாமி இதை சொல்லியிருக்கிறார். இரண்டாவது முறை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எழுந்து வேணும் வேணான்னு சொல்லிட்டு உட்காருங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இது அந்த அடிப்படையிலே முடிவுற்றதால் நீங்கள் அதை ஆதரிப்பவர்கள் எத்தனை பேர் என்று நாம் சுருக்கிவிடவும் முடியாது. எனக்கு தெரிந்து திரு ராஜேந்திர பாலாஜி உறவு இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று கருதியிருக்கிறார். கடம்பூர் ராஜு கருதினார் என்று நான் அறிகிறேன். உடுமலை ராதாகிருஷ்ணன் இதை விரும்பினார் என்று நான் அறிகிறேன். இப்படி பலர் இருந்திருக்கிறார்கள். யாரெல்லாம் திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ் ஆகியோர் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று இடையிலே சொன்னார்களோ அவர்களும் இந்த கருத்துடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றும் நான் கேள்விப்பட்டேன். ஆக இது அப்படியே இருக்கட்டும். அந்த செய்தி அப்போது ஓரளவுக்குத்தான் வந்தது. இப்போது எதனால் இந்த விஷயம் ஒரு தொடர்ந்து மாறி மாறி வந்து கொண்டிருந்தது என்று சொன்னால், திரு வேலுமணி அவர்களும் திரு செங்கோட்டையன் அவர்களும் ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் திரு வைத்திலிங்கம் அவர்களை சந்தித்து கட்சியினுடைய ஒற்றுமை குறித்து, அவசியம் குறித்து, அல்லது ஓபிஎஸ் அணியில் இருப்பவர்கள் திரும்ப அதிமுகவுக்கு வர வேண்டும் என்பது குறித்து பேச்சுவார்த்தை தவிர மற்றவர்கள் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்தா தவிர்த்தா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நான் மிக முக்கியமான ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி ஒரு செய்தி அடுத்தடுத்து 1-2 தினசரிகளிலும் 1-2 வாரம் இருமுறை வெளிவருகிற சஞ்சிகைகளிலும் வெளிவந்தது. உண்மை சந்திப்பு நடந்துச்சா? அப்படி ஒரு சந்திப்பே நடைபெறவில்லை என்பதுதான் இதில் ஒரு வேடிக்கையான விஷயம். நான் இந்த செய்தியில் சம்பந்தப்பட்ட பெயர்கள் குறிப்பிடப்பட்ட 1-2 பேரிடம் தொலைபேசியில் பேசினேன். இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்ட பெயரோடு மிக நெருக்கமாக தினசரி உரையாடுகிறவர்களோடும் பேசினேன். வெளிப்படையாக சொல்வதானால் நான் திரு வைத்திலிங்கம் அவர்களை கேட்டேன். அப்படி யாரும் தன்னை வந்து சந்திக்கவில்லை. இது நடைபெறுவது நல்லது என்று அவர் விரும்புகிறார், அது வேறு விஷயம். அதிமுக மீண்டும் ஒன்றுபடுவதும் வலிமை பெறுவதும் தான் நல்லது. மீண்டும் 2026 அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்பது அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருப்பவர்களுடைய விருப்பமாக, உண்மையான இதய சுத்தியான விருப்பமாக இருக்குமானால் கட்சி பிரிந்து சென்றவர்கள் ஒன்றுபடுவதுதான் நல்லது என்று திரு வைத்திலிங்கமும் கருதுகிறார், திரு ஓபிஎஸ் கருதுகிறார். நான் அவர்களோடு பேசிய வரை அவர்களுடைய கருத்து அதுவாகத்தான் இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக இருக்கிறார். இந்த போக்கை யாராவது உணர்த்தினால் பரவாயில்லை என்று இவர்கள் விரும்புகிறார்கள். திரு வேலுமணி அவர்களையும் திரு செங்கோட்டையன் அவர்களும் இந்த சந்திப்பு நடைபெறவில்லை. ஆனால் திரு வேலுமணி அவர்களோ திரு தங்கமணி அவர்களோ இப்போதைய நிலவரம் ஆரோக்கியமானதாக இல்லை என்று கருதுவதாக உள் விவரங்களை நன்கு அறிந்தவர்கள் எனக்கு சொல்லுகிறார்கள். அதாவது அக்கார்டிங் டு ஹைலி பிளேஸ்டு சோர்சஸ் என்று
ஆங்கில தினசரிகளில் குறிப்பிடுவார்கள். அதை போல தமிழில் சொல்வதானால் நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து அல்லது அங்கே இருந்து தினசரி விவாதிக்கக்கூடிய தொடர்பு கொண்டு தொலைபேசி வாயிலாக பேசக்கூடிய 1-2 மூத்த தலைவர்கள் இத்தகைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களிலே ஒருவர் எனக்கு சொல்லுகிறார். ஓகே, கட்சி இது மறுசிந்தனை செய்ய வேண்டிய நேரம். நாம் தேர்தல் நேரத்தில் எடுத்த முடிவு, அதே போல பிரிந்திருப்பது, இப்படிப்பட்ட விஷயங்கள் பற்றியெல்லாம் கொஞ்சம் விரிவாக பேச வேண்டிய நேரம். இட் இஸ் ஹை டைம் ஃபார் அன் இன்ட்ராஸ்பெக்ஷன் என்று சொல்லுகிறார். ரிசல்ட்ஸே வரதுக்கு முன்னாடி ரிசல்ட்ஸ் வரும்போது தான் தெரியும் அவங்க இது ரிசல்ட் வந்தால்தான் நீங்கள் சரியான புள்ளிக்கு வந்தீர்கள். அத்தகைய முன்னணி தலைவர்களில் ஒருவர் என்னோடு பேசும்போது இது பற்றியெல்லாம் நான் விசாரிக்கும் போது இந்த சந்திப்பை நடைபெறவில்லை என்று மறுத்த அவர், எதுவாக இருந்தாலும் ஜூன் 4க்கு பிறகுதான் இத்தகைய சிந்தனைகள் வலுப்பெறும் அல்லது வலுவிழந்து போகும் என்று சொல்லுகிறார். அஇஅதிமுக மோசமான தோற்ற தேர்தல்களில் 28% வாக்குகளை வாங்கி இருக்கிறது. ஒருவேளை அந்த எண்ணிக்கை 25% இறங்குமானால், அதே போல 8 தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படும் என்று என்னை போன்றவர்கள், களத்திற்கு நேரடியாக சென்று வந்தவர்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த 8 என்பது சாதாரண நம்பர் அல்ல. அவர்கள் 28% வாங்கினால் இந்த 8 கூட பரவாயில்லை என்று நினைப்பார்கள் போல் இருக்கிறது. அவர் எடப்பாடி நினைப்பார் என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை 25% குறைந்து 8 என்பது 10 தொகுதி என்கிற அளவுக்கெல்லாம் போனால் அதிமுக இட் இஸ் ஹை டைம் டு அது ஒரு ஆத்ம சுய பரிசோதனையில் இறங்கி ஒரு 30% மேல வாங்கி திமுக அதிமுக போட்டி தான் களத்திலேங்கிறத நிரூபிக்கிற மாதிரி ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிலையை ஸ்திரப்படுத்திக் கொள்வார். எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை அன்கொஸ்டினபிளாக ஆகிவிடும். நீங்கள் சொல்லுகிற சூழ்நிலை உருவானால் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறாவிட்டாலும் கூட 30% வாக்குகளை வாங்கி எங்கேயும் 3வது இடத்திற்கு போகவில்லை என்ற நிலை வருமானால், அல்லது 1-2 இடங்களில் தான், கன்னியாகுமரியிலே இப்போதே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள், 1-2 பேர் எடப்பாடியினுடைய விசுவாசிகள் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொள்ளுபவர்கள் கன்னியாகுமரியிலே அம்மாவுடைய ஆட்சியிலேயே 3வது இடத்திற்கு போயிருக்கிறோம். இல்ல, ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முக்கிய தலைவர்களை சந்திச்சு எலெக்ஷன்ல சரியா ஒர்க் பண்ணல அப்படின்னா அவர் கொஞ்சம் கோவப்பட்டதாகலாம் செய்தி, அந்த செய்தியும் அடிப்படையற்றது என்பது என்னுடைய தகவல். யார் யார் பெயர் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டதாக குறிப்பிடப்பட்டதோ அவர்களில் 1-2 பேரோடு நான் தொலைபேசியில் பேசினேன். அவர்கள் ஒரு செய்தியாளராக அல்லது ஒரு பத்திரிகையாளராக என்னிடத்திலே அப்படி மறுக்க வேண்டிய நிர்பந்தத்தின் பேரில் மறுக்கக்கூடியவர்கள் அல்ல. அவர்கள் என்னோடு சில நேரங்களில் மனம் விட்டு பேசக்கூடியவர்கள், சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள், நான் சொன்னேன் என்று தெரிய வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள். அப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லை என்கிறார்கள். இட் வாஸ் a வெரி கேஷுவல் டாக். அவர் தலைமை கழகம் வந்த அன்று இயல்பாக இருந்தார், எல்லோரிடம் இயல்பாக பேசினார். வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்தது பற்றி 1-2 பேரிடம் விசாரித்தார். இன்னும் சொல்ல போனால் அதிலே ஒரு முக்கிய பிரமுகர் அன்றைய கூட்டத்திலே கலந்து கொண்டவர் சொல்லியிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமியிடம். அதற்கு கூட அவர் கோவப்படவில்லை. நாம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணியிலிருந்து விலகிய காரணத்தால் நாம் எதிர்பார்த்த மாதிரி சிறுபான்மையினர் வாக்குகளில் நமக்கு ஒரு பகுதி கிடைக்குமா என்பது கூட சந்தேகம், விழுந்ததா என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று கூட ஒருவர் கூறியிருக்கிறார். அப்போது கூட அவர் ஒன்றும் சொல்லவில்லை என்றுதான் நான் அறிந்தேன். இப்ப ரிசல்ட்ஸுக்கு முன்னாடியே எலெக்ஷன் முடிஞ்சதற்கு பிறகாக ஏன் சார் இந்த பிளவு இந்த விஷயங்கள்லாம் பேச தொடங்கியிருக்காங்க? இல்ல, இது நெருப்பு இல்லாம புகையாதுல்ல. நெருப்பு இல்லாமல் புகையாது என்றால் அதிமுகவிற்குள் ஒரு கலகம் பிறக்கக்கூடும், மோசமான தோல்வியை தழுவினால் என்பது ஊடகவியலாளர்களுடைய பார்வை, மதிப்பீடு. நான் உட்படத்தான் சொல்லுகிறேன், நான் என்னை விலக்கிவிட்டு சொல்லவில்லை. நானும் கூட சில நேர்காணல்களில் அப்படி பேசியிருக்கிறேன். வேறு 1-2 அரசியல் விமர்சகர்கள் இதை நேர்காணல்களில் பேசியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலும் பொதுவாக பத்திரிகைகளிலே வருகிற ஹேஷியங்கள், அதாவது சில வதந்திகள், ஹேஷியங்கள் என்று கூட சொல்லக்கூடாது, ஹேஷியம் என்று சொன்னால் கூட அனுமானம் என்று அதை புரிந்து கொள்ள முடியும், அதை மீன் பண்ண முடியும். ஆனால் காசிப்புக்கும் அசம்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே அது பத்திரிகையில் இன்னாரை சந்தித்தார், இன்னார் கடும் கோபத்தில் இருக்கிறார் என்பதெல்லாம் ஒரு காசிப் தான். நான் அதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஒரு சரியான உதாரணம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வேலுமணியும் செங்கோட்டையன் அவர்களையும் இணைத்து சொல்லுகிறார்கள். திரு செங்கோட்டையன் அவர்களை நான் ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக மிக நன்றாக அறிவேன்.
அவர் வந்து அதிமுகவினுடைய ஏற்றங்களிலும் இறக்கங்களிலும் மிக முக்கிய பங்கு வகித்திருக்கிறார். 9 முறை சட்டமன்ற உறுப்பினர். 45 வருஷம் வெறும் நேர்மறையான அரசியல் பண்றவன் என்னை பத்தி எதிர்க்கட்சிக்காரங்களுக்கு கூட தெரியும், என்ன போய் இப்படிலாம் சொல்றாங்களேங்கிறது அவரோட பிரஸ் மீட்ல சொல்ற விளக்கமா இருக்கு. ஆனா அப்படிப்பட்டவர் தமிழ்நாட்டின் அமைச்சர் ஒருத்தர் பேரை சொல்லி குறிப்பிடுற அளவுக்கு ஒரு இடம் நடக்குதுன்னா சம்திங் ஏதோ நடந்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். பத்திரிகைகளில் வருகிற செய்திகளின் அடிப்படையில் திரு ரகுபதி பேசியிருப்பார் என்று நினைக்கிறேன். பேசி வைப்போம், அது நடக்கிற கலகம் நடந்ததுன்னா நம்மளும் பேசணும்னு இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒன்றும் தகவல் அடிப்படையில் பேசினார்னு என்று நினைக்கல. நான் ஏனென்றால் இந்த வதந்தி கொஞ்ச நாளாகவே இருக்கிறது. நான் சொல்லுவது, அதிமுகவுக்குள் இந்த கூட்டணி குறித்த தவறான முடிவெடுத்து விட்டதால் இந்த தேர்தலில் தோற்கப் போகிறோம். ஆகவே இல்ல எடப்பாடி பழனிசாமியின் தலைமை மீது ஃபுல் நம்பிக்கை வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கா? எடப்பாடி பழனிசாமின்றது அல்ல, அங்கே அந்த இடத்தில் யார் இருந்தாலும் அவர் கட்சி உணர்வோடு கட்சியில் அப்படியே போய்கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் தான். நான் தான் சொல்லுகிறேனே, அவர் விரும்பி இருந்தால் அந்த இடத்தை அவர் அடைந்திருக்க முடியும். ஓகே, அந்த இடத்தை அவர் அடைய முடியாத நிலையில் இல்லை. இரண்டாவது, அவர் வந்து ஒரு கோஷ்டி சேர்க்கிற அரசியல்வாதியாக இருந்தால் சென்ற தேர்தலிலேயே கூட எனக்குன்னு ஒரு ஷேர் வேண்டும் என்று கேட்டிருக்க முடியும். ஷேர்னா அதாவது நான் பொலிட்டிக்கல் ஷேரை சொல்லுகிறேன். இத்தனை தொகுதி வேட்பாளர்கள் நான் சொல்பவராக இருக்க வேண்டும். அந்த மாதிரி சில பேர் செய்திருக்கிறார்கள். நான் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. இன்றைக்கு அதிமுகவிலே ஒரு இத்தனை பேர் எம்எல்ஏ இருக்கிறார்கள் என்றால் அதுல ஒரு 2-3 பேர் இன்னும் ஆள் என்றுதான் இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் எடப்பாடியினுடைய ஆள் இல்லை. அதுதான் நான் சொல்றேன், அதுலதான் வித்தியாசம். ஆகவே செங்கோட்டையன் வந்து ஒருவேளை அதிமுகவுக்குள் ஒரு விவாதம் வருமானால், கட்சிக்குள் ஆத்ம பரிசோதனையில் கட்சி ஈடுபடுமானால் செய்வது நல்லது என்பது என் கருத்து. ஈடுபடுமானால் அப்போது அவர் ஆலோசனைகளை சொல்லுவாரே தவிர அவர் முரண்பட மாட்டார், கிடையாது. அவர் ரிபல் அல்ல. 2 பேரை சொல்லி குறிப்பிட்டு கேட்டேன். செங்கோட்டையன் அவர்கள் குறித்து அவருடைய லாயல்ட்டி கட்சிக்கு எப்படி இருக்கும், அவர் ரிபல் எப்படி செய்ய மாட்டாரு, எந்த அளவுக்கு விசுவாசமானவர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் குறிப்பிட்டீங்க. இன்னொரு பேரை பத்தி சொல்லவே இல்லை. திரு வேலுமணி அவர்கள் நான் வந்து மிக நெருக்கமான பழக்கம் என்பது எனக்கு ஒரு 2009 அந்த காலகட்டத்தில் இருந்து தான் இருக்கும். ஒரு 15 ஆண்டு காலம் மிக நெருக்கமான பழக்கம் என்று சொல்லலாம். அவரை நான் வந்து ரிபல் என்று நான் அந்த வட்டத்திற்குள் அடைக்கக்கூடிய அளவுக்கு நான் அதை கணிக்கவில்லை. ஆனால் அவர் இன்றைக்கு ஒரு அதிமுகவில் ஒரு முக்கியமான பவர் சென்டராக இருக்கிறார். அந்த அளவுக்கு என்னால் சொல்ல முடியும். வேலுமணி அவர்களின் பின்னால் சில எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், சில மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். திரு சி.வி. சண்முகத்தை ஆதரிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை மீறும் அளவுக்கு பவர் சென்டர் இல்லையில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் போய் இந்த மாதிரியான அபிப்பிராயங்கள் இருக்கிறது என்று துணிச்சலாக சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கிறார். அந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கிறார். ஆனால் அதை சொல்ல வேண்டிய நேரத்தில் வலிமையாக சொல்ல தவறிவிட்டார் என்று அவர் மீதான விமர்சனமும் என்னிடத்திலே 1-2 பேர் முன்வைத்தார்கள். அவர் சொன்னார், வலிமையாக சொல்லவில்லை என்றும் 1-2 பேர் சொல்லுகிறார்கள். ஆகவே அவருக்கென்று ஒரு ஆதரவு வட்டம் உண்டு. இரண்டாவது, தாராளமாக செலவு செய்யக்கூடியவர் என்பது அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் பற்றி குறிப்பிடும்போது ஒரு பொறுப்பு வாங்கி தரதுலையோ இல்லை வந்து ஒரு வேலை கொடுக்கறதுலையோ தமிழ்நாடு சார்ந்து ஒரு ஊர் சார்ந்து இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இடத்துலேருந்தும் கொடுத்தாரு, அதனால எல்லாத்தையும் ஒரு நல்ல பேர் இருக்குன்ட்டு. எஸ்பி வேலுமணிக்கும் அந்த பேர் இருக்குல்ல, எல்லாருக்கும் செலவு செய்வார், இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அவருடைய ஸ்பெண்ட் எல்லாம் அதெல்லாம் உண்டு. மதுரை மாநாட்டுக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் மிக முக்கியமானதாக இருந்தது என்று நான் அறிகிறேன். அதிமுகவினுடைய மதுரை மாநாடு அதற்கான கான்ட்ரிபியூஷனில் ஒரு மேஜர் போர்ஷன் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று தான். இப்போ தேர்தல் செலவுகள் கூட அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னா சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்ல வருவது, அதிமுகவில் இன்றைக்கு சில பேர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் மோதல் போக்கை வளர்த்து கொள்ளாமல் அதே சமயம் தங்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோ அல்லது தங்களுடைய உரிமை அல்லது தங்களுடைய வலிமை இதையெல்லாம் உணர்த்தக்கூடியவர்களாக இருக்கிறார். ஓகே, செல்வி ஜெயலலிதா காலத்திலலாம் இதை செய்ய முடியாது. அவங்க மட்டும்தான், அம்மா தான் டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் மாவட்ட செயலாளராக இருக்கலாம், உங்ககிட்ட 3 பேர் கேட்டு வாங்கி அந்த 3 பேரில் ஒருத்தர் அம்மா தான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லை, இன்னாருக்கு கொடுங்கன்னு கேட்டு வலியுறுத்தி வாங்கக்கூடிய நிலையில் 2-3 பேர் வந்துட்டாங்க. ஓகே, அவர்களெல்லாம் ஜூன் 4க்கு பிறகு பேசுவார்களா, என்ன பேசுவார்கள் என்பது நான் சொல்லுகிற அந்த ரிசல்ட்டை பொறுத்து இருக்கிறது. இல்லை இவங்களையெல்லாம் கேட்டுட்டு தானே எடப்பாடி பழனிசாமி டெசிஷன் எடுத்திருப்பாரு.
மிக விரிவான விவாதம் ஆரோக்கியமான முறையில் நடத்தப்படவில்லை என்பது இவங்க என்னுடைய இந்த பார்வை. பவர் சென்டர்ஸ் கூட இவர்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் இருந்தது என்பது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான அம்சமாகிவிட்டது. ஓகே, ரகுபதி சொன்னதுல சில விஷயங்கள் நடக்கலாம், பொறுத்து பார்க்கணும். ஜூன் 4க்கு பிறகுதான் தெரியுங்கிறது உங்க கருத்துக்கள். ஜூன் 4க்கு பிறகு அதிமுக தேர்தலில் என்ன விதமான பாதிப்பை சந்திக்க போகிறது, அது தோற்க போகிறது என்பது நம்ம எல்லோருக்கும் நிச்சயமாக தெரியும். மிக பெரும்பாலான இடங்களில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது என்பதும் நமக்கு தெரியும். அதிமுக ஓரிரு இடங்களிலாவது வெல்வது சந்தேகம் என்பதுதான் நிலைமை என்பதும் நமக்கு தெரியும். அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில் ஏற்பட போகிற சரிவு, அதனுடைய தேர்தல் முடிவு, இதையெல்லாம் பொறுத்துதான் ஜூன் 4க்கு பிறகு அதிமுகவில் இல்ல ஒரு பத்திரிகையாளர், ஒரு அரசியல் விமர்சகர், உங்களுக்கே இவ்வளவு விஷயங்கள் தெரியும் போது தமிழ்நாட்டை ஒரு 4 வருஷம் முதலமைச்சரா இருந்த ஆண்டவருக்கு எப்படிலாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு, அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுங்கிற விஷயம் தெரியாதா என்ன? இது குறித்து அவர் சிந்தித்திருக்க கூடும். ஆனால் நான் கேள்விப்படுகிற தகவல், அவர் இன்னமும் கூட 5-6 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக நம்புகிறார் என்று அவரோடு உரையாடிய 1-2 பேர் என்னிடம் சொல்லுகிறார்கள். ரியாலிட்டி ஆனா அப்படி இல்லை, யதார்த்த நிலை அப்படி இல்லை. 5-6 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறுகிற அளவுக்கு யதார்த்த நிலை இல்லை. அப்படி ஒருவேளை வெற்றி பெறுமானால், அதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஒருவேளை வெற்றி பெறுமானால் அது எனக்கு ஒரு வியப்புக்குரிய செய்தியாக இருக்கும். திரு எடப்பாடி பழனிசாமி ஆளுமை என்று மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ என்றுதான் நான் அப்போது முடிவு செய்வேன்.